வணக்கம், அன்புடன் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கூல்ஸில் ஸ்டெம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் எக்கனாமிக்ஸ், எம் ஃபார் மேக்ஸ்ன்னு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் வச்சுக்கலாமே. இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனில் ஒன்று. எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே சொல்கிற விஷயம் ஒன்று தான். நம்ம எண்ணங்கள் நினைக்கும் போது அது நடக்கும். பட் நிறைய பேருக்கு நடக்காததுக்கு காரணம், நீங்கள் என்ன விஷயத்த மிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு 5 விஷயத்த உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நீங்கள் டே டு டே ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் நெயில் த ஆர்ட் ஆஃப் வாட் எவர் யூ வாண்ட். நிறைய பேர் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே சிம்பிளாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்பர் 1, செட் யோர் இன்டென்ஷன் ரைட். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தெளிவுனா எவ்வளோ தெளிவுன்னு சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இந்த ஊருக்கு போகணுன்னு நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க இல்லையா, அதுதாங்க தெளிவு. நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலைக்கு ஏன் போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். இந்த வேலையிலேருந்து வரக்கூடிய சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்ற தெளிவு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிள், நான் காலேஜ் முடித்த உடனே நான் நினச்சேன், அப்போவே ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணுன்றது என்னோட நினைப்பு கிடையாது. இன்ஸ்டெட் நான் நினச்சது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு நாள் கூட காலேஜ் முடித்தோடனே வீட்டில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு போனோடனையும் ஒரு எங்கே வேலை கிடைக்குதோ சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் நல்ல வேலையாக நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே போய் சேர்ந்துக்கலான்னு நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இடத்துல போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய எம்என்சியில் எனக்கு கிடச்சிது. அப்புறம் போனேன். இது நான் அப்போவே எனக்கு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அது நடந்திருக்கும். இது ப்ராக்டிக்கலாக என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் த்ரூ அவுட் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளோட நீங்கள் என்ன கலரில் உங்களுக்கு ட்ரெஸ் வேணும், என்ன மாதிரி இருக்கணும் தெளிவாக நினச்சி பாருங்கள். தட் கேன் பி அட்ராக்டட் பை யூ. இதெல்லாம் ஓகே. இன்டென்ஷன்ஸ் தெளிவாக இருக்கட்டும், கிளாரிட்டியோடு இருக்கணும், அப்படின்ற டவுட்ஸே இல்லாமல் இருக்கணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2 தான் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விஷுவலைசேஷன் சொல்லி. அதாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. இல்லைனா இந்த ஊரில் நான் போகணும், இல்லைனா இந்த வேலையில் நான் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும்னு. பட் எல்லாரும் சொல்ல மறந்த ஒரு விஷயம்தான் நம்பர் 3. ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக வேணும்னு டவுட்டே இல்லாமல் நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் விஷுவலைஸும் பண்ணி பார்த்துட்டோம். பட் இந்த 3வது விஷயம், நம்மளோட எனர்ஜி லெவல் ஒரு சொட்டு கூட ட்ராப் ஆகக்கூடாது. நம்ம ஹைலி வைப்ரேட்டிவான ஒரு பர்சனாக இருக்க முடியும். அது எப்படி? ஃபோனில் உள்ள வைப்ரேஷனா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம வேறு லெவலில் ஹை வைப்ரேஷன்லாம் நம்ம வைப்ரேட் ஆகுறதுனா, நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் எலக்ட்ரிக் எனர்ஜி. இது நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஹார்ட் பீட், நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியோட வேலை. நம்ம தாட்ஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி. நம்ம எண்ணத்தில் நான் இந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சிட்டு இமோஷனில் எனக்கு முடியலன்னு நினச்சா அது எப்படி நடக்கும்? இமோஷ்னலி நீங்கள் அந்த ஊருக்கு போன மாதிரியும், அங்கே இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலி. சரியா? அது எப்படி பாசிபிள்? நான் இப்போ வாழ்கிற லைஃப்பில் எனக்கு இஎம்ஐ, லோன்ஸு, ஃபேமிலி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது. நான் நினைக்க முடியும், பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், உங்கள் எனர்ஜி லெவல் லோவாக இருந்தால் லோ வைப்ரேஷன் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் கொட்டாய் விடுவாங்க, பக்கத்தில் உள்ள ஆள் கொட்டாய் விடுவாங்க. இது நார்மல் இல்லை, இதுதான் எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி இப்படின்றதுக்குள்ள பயங்கரமாக ஒரு பர்சனுக்கும் மாறும், அதை அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம யார் கூட பேசுகிறோம், யார் கூட பழகுறோம், இது ரொம்ப முக்கியம். அதையும் விட ரொம்ப முக்கியம், நம்மளோட எனர்ஜி லெவல் இல்லை நம்மளோட எமோஷன்ஸ் எப்பயுமே ஜாலி, ஹாப்பி, பீஸ்ஃபுல் இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கணும். அதுக்கு முக்கியம் கண்டிப்பாக மெடிடேஷன்னால் முடியும். அப்படியும் இல்லையா, இந்த உலகத்திலே ஹாப்பியஸ்ட் பர்சன் இல்லை எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்க ஒரு பர்சன் தான் யார் ஒருத்தர் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க. அப்படியும் இல்லையா, யார் ஒருத்தவங்க நம்ம உடம்பு பிளஸ்டு பாடியை மூவ் பண்ணுறாங்களோ அவங்க தான். வெதர் இட் இஸ் ஜிம், ஒர்க் அவுட், டான்ஸ், யோகா, ஜூம்பா, சால்சா எதுனாலும்
இது பண்ணுற எல்லாருமே ஒன் ஆஃப் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். இவ்வளோதான். ஸோ இன்னமேலு தாட்ஸை விட நம்மளோட இமோஷன்ஸுக்கு ரொம்ப 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 வேல்யூ இருக்குது. பட் நம்ம எல்லாருமே இந்த டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் நம்ம நினச்சிருப்போம் வீடு வாங்கணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னு. பட் நம்ம ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு என்ன பார்க்குறோமோ, எப்படி இவன் போனான், அப்படி போனான், இந்த ஜெலஸ், ஈகோ எல்லாமே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டு நம்ம அக்செப்டன்ஸோட வரும்போது நம்மளால் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் இந்த 3 விஷயமும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் எப்படி இருந்துக்கணுன்றத. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம். அது வரைக்கும் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஸோ சன் வர்றது மார்னிங், மூன் வர்றது நைட். சன் வரனால மூன் வராமல் இருக்க போகிறதில்ல, மூன் வரனால சன்னும் வராமல் இருக்க போகிறதில்ல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வேலை என்னென்னா உங்களோட எண்ணங்களையும் உங்களோட தாட்ஸ் இமோஷன்ஸையும் இந்த லெவலில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. யூ வில் அட்ராக்ட் எவ்ரி திங். தானாக வந்து சேரும். இது வந்து சும்மா ஃபேன்சிக்காக இல்லை, இது எல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இது புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக இன் நேச்சராகவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கும்போது என்னால் ரெசொனேட் பண்ண முடிஞ்ச விஷயங்களை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 5 நான் சொன்னேன் இல்லையா, அமைதியாக இருங்க, ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணுன்றது. உங்கள் பாடி, மைண்ட், சோல் எல்லாம் காம் டவுனாக இருக்கும்போது அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் ரொம்ப நாள் நீங்கள் இருக்கும்போது சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நீங்கள் நினச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம மூமெண்ட், உடம்பு அசைக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஐ திங்க் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். இஃப் நாட் லெட் மீ நோ, இஃப் ஆல்சோ லெட் மீ நோ. அண்ட் இதை பற்றி இன்னும் இலாபரேட்டாக நான் சொல்லணும்னா இன்னும் சில வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் பர்சனலாக எனக்கு எப்படி இந்த 5 விஷயங்களும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, நான் என்றைக்குமே என்னோடய தாட்ஸை ஒன்றுமே இல்லாத டைம் கூட என் தாட்ஸை இந்த லெவலில் வச்சுருப்பேன். எல்லாருமே நீ வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது கூட எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு நினைப்பேன். இது ஈகோயிஸ்டிக்காக இல்லை, இது ஒரு எனக்கு என்னைய அந்த லெவலில் பார்க்குறதுல சந்தோஷம், அதுதான். ஸோ எனக்கு நான் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது என்னால் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்றைக்குமே உங்களோட சோகம், கவலை, அவமானம் இல்லை வெட்கம் இதெல்லாம் விட்டுட்டு அமைதி, சந்தோஷம், கிவிங் இதெல்லாம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணினீங்கன்னா அந்த பியோர் எலைட்மெண்ட், அந்த பியோர் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அவேக்னிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்குள்ளே போகும். எந்த ஒரு மனுஷனும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்குள்ளே போகாமல் எந்த ஒரு மேஜிக்கும் இந்த உலகத்தில் நடக்காது. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா.